என்னை பொறுத்த வரைக்கும் மோடிஜி தான் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு நான் பார்ப்பேன். என்னையும் மதிச்சு ₹1 ₹2 கிடையாதுடா, ₹500 கேட்ட பத்தியா? பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. யாரு மாரிதாஸ் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் எல்லாமே நான் சொல்றேன், இது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இவனை நல்லா திட்டணும்னு ஆசை, ஆனா திட்ட முடியல. ஏன்னா பெரிய மனுஷனா இவன் அந்த போர்வியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால நான் திட்டுறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ரெண்டாவது ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும், அதிமுக தோத்துரும் மாதிரி சொல்லிட்டாரு. லூசு பையனையும் உச்சா பையனையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க இன்னும் பலமே இல்லை. இதெல்லாம் சொன்னது தான், அவர் சொன்னது, நான் சொல்லலை இதெல்லாம். ரெண்டாவது அதிமுக வந்து அதுதான் வலுவான கட்சி. இவன் எம்பி மணியை பொளந்துட்டான், இவனை எப்படி உள்ள வச்சு பொளக்கதான் போறாங்க. ஏய் எடுத்து குடுக்குறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வலுவான கட்சி, நாங்கெல்லாம் சின்ன பார்ட்டி தான் அப்படின்றது ஒத்துக்கிட்டாரு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எல் முருகன் அவர்கள் பாஜக தலைவராக இருக்கும் பொழுது 4 எம்எல்ஏக்களை வந்து பாஜக பெற்றுக் கொடுத்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தபா சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. தற்போது அண்ணாமலை வந்து ஒரு எம்எல்ஏ பெற்று தருவாரா ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தீங்க. நான் சொல்றது அவன் வழக்க மாட்டேன் ஏறல, அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய வீரவசனம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இப்ப எல்லாமே காமெடி ஆயிடுச்சு, அவர் பேசுறது எல்லாமே காமெடி ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா. பாஜக என்ன மாதிரி ஒரு பார்ட்டி? இந்துத்துவா கடைபிடிக்கிற. ஓகே, அதான் பிச்சை வாங்கிட்டே இருக்கான், அது பிச்சை வாங்குற பார்ட்டி, பாரதிய பிச்சை வாங்குற பார்ட்டி. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. திருமாவளவன் நான் பார்க்கும்போது தெய்வம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் திருமாவளவன் அண்ணாவோட இது வந்து இமேஜ் வந்து எனக்கு என் மனசுல வந்து உயர்ந்துச்சு. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன், கால் கடியில் உட்காந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா அப்படின்னா இல்லைன்னு நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்னும் சேர்க்க மாட்டேன் போறா. சப்போஸ் ஏடிஎம்கே வந்து சொல்ற மாதிரி டிஎம்கே மேல இருக்கிற அதிருப்தினால வந்து அவங்க வின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை வந்தாரு அவர்னாலதான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வார் ரூம் கலப்போம். உங்களை வச்சுட்டு நிறைய பண்ண வேண்டியிருக்குல்ல. நீ பண்ணதே போதும்பா, நீ பண்ணதுனாலதான்டா இவ்வளவு நிலைமை, சும்மா விட மாட்டேன்டா. அடிச்சு விடுறீங்க, நான் கேட்டிவியா? எனக்கே நீங்க சொல்றதே காண்டாவுதுடா. ஒருத்தர் தோத்து போச்சுன்னா அண்ணாமலை நீங்க வந்து நிக்க வைக்கல, அவரை நிக்க வச்சுட்டு நீங்க சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாரும் வின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். என்னடா புத்தாட்டாது? ஈரோடு தொகுதியில் வந்து ரெட்டரில் வந்து தோக்கணும், டெபாசிட் கூட வாங்கக்கூடாது, அதுதான் வந்து ஒரு நோக்கமாக கொண்டு அண்ணாமலையோட வாரம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ரீட்வீட் பண்ணியிருந்தீங்க. எல்லாம் யோசனை பண்ணி பாரு, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண? நம்ம 2 பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம். இதுதான் அவங்களோட மோட்டிவ். நானும் நல்லா இருக்க கூடாது, நீங்களும் நல்லா இருக்க கூடாது. அப்ப எப்படிங்க எங்க பார்ட்டி வரும்? இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணீங்கன்னா தெரியாத மாதிரி பண்ணுங்க, எல்லாம் தெரியுற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எல்லாம் அது அப்பட்டமா தெரியுது எல்லாருக்கும். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு வந்து Z+ பாதுகாப்புலாம் வந்து போன்ற பாதுகாப்பு இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, பல்வேறு பலங்கள் இருக்குது. அவரை வந்து நீங்கள் தனிப்பட்ட நபரை எதிர்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். நானும் தேசிய கட்சியில இருந்தவர் தான். நீங்கள் வந்து கர்நாடகா வளர்ப்பு மகனாக இருந்தீங்கன்னா நான் வந்து மோடியோட வளர்ப்பு மகள் தான். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. ஆக மொத்தத்துல நான் மோடிஜியோட ஒரு அவரை நோக்கி தான் நான் வந்து இந்த பார்ட்டியில வந்து நான் சேர்ந்தேன். எங்கேயோ போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டா.
அதுக்கப்புறம் தான் சித்தாந்தத்தை கற்றுக்கிட்டேன் நான் சொல்லுவேன். சித்தாந்தத்துக்காக நான் வந்து இங்கே பார்ட்டியில் அது நான் சொன்னேன்னா போய் நான் வந்து மோடிஜிக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் சித்தாந்தத்தை கற்றுக்கிட்டேன். அது ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன மேட்ரு? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. என்ன கொழுப்புடா உனக்கு? ஏண்டா வாயில கட்ட பார்த்தாதா அடிச்சுதான் கேட்கணுமா? இப்ப நான் அடிக்கிறேன்டா.